என் ஹஸ்பண்ட் வந்து கத்துன சவுண்ட் கேட்டுச்சு, சில்ஸ் வந்துருச்சுன்னு. நான் ஓப்பன் பண்ணும்போது குழந்தை இப்படி குப்புற விழுந்துட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. டக்குன்னு குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இப்படி இப்படின்னு தட்டுன போது ஹி வாஸ் நாட் ரெஸ்பாண்டிங். நாங்கள் டக்குன்னு சிங்க்ல வந்து முகத்தெல்லாம் கழுவி தெளிச்சு விட்டு கொஞ்சம் நார்மல் ஆனா, பட் பழையபடி அவனோட ஆக்டிவிட்டிஸ் இல்லை, கண்ணெல்லாம் உள்ள போய் ரொம்ப டயர்டா தெரிஞ்சான். அது என்னன்னே எங்களுக்கு தெரியல. குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்தா ஃபிட்ஸ் வரத ஃபெப்ரைல் சீசர்ஸ், அதாவது பால ஜன்னி அப்படின்னு சொல்லுவோம். இது 6 மாசத்துல இருந்து 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சீசர்ஸ் வரும்போது என்னென்ன பண்ணணும் ஆர் இன்ஃபேக்ட் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஃபீவரோட குழந்தைக்கு சீசர் வரும்போது, குழந்தை அன்ரெஸ்பான்சிவா இருக்கும்போது மருந்து கொடுக்காதீங்க. வாய் வழியா அந்த டைம்ல குழந்தைக்கு காய்ச்சல் மருந்தோ எந்த மருந்தோ கொடுக்காதீங்க. குழந்தையோட மூஞ்சில தண்ணி தெளிக்கிறது, குழந்தைக்கு அப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பா இந்த சாவி கொத்து, மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது குழந்தை கையில கொடுக்கவே கூடாது. சோ நீங்க பண்ண வேண்டியது, குழந்தைய ரிகவரி பொசிஷன், அதாவது லேட்டரல் பொசிஷன், ஒரு சைடா ஓங்கரிச்சு படுக்க வைங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தையோட நாக்கு ஒரு சைடா போயிடும், குழந்தைக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், குழந்தை மூச்சு விடுறது ஈஸியா இருக்கும். ரெண்டாவது, நீங்க நோட் பண்ண வேண்டியது 3 முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் திங், டைம் த சீசர். அந்த சீசர் எபிசோட் எவ்வளவு நேரம் இருக்கு, குழந்தை அன்ரெஸ்பான்சிவா கை இப்படி ஸ்டிஃபா வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, 5 மினிட்ஸுக்குள்ளேயே அது அபார்ட் ஆயிடுதா, இல்ல ரொம்ப நேரம் 5 மினிட்ஸை தாண்டி இருக்குதா அப்படிங்கிறத முடிஞ்சா டைம் பண்ணுங்க. டாக்டர்கிட்ட போய் நீங்க இதை சொல்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இது என்ன டைப் ஆஃப் சீசர்னு பாருங்க. சில சமயம் குழந்தைங்களுக்கு ஒரு சைடு மட்டும் கை கால் இழுக்கிற மாதிரி இருக்கும், இதுக்கு பேர் பார்ஷியல் சீசர். இதுக்கு ரீசன்ஸே வேற, இதுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். மூணாவது, முடிஞ்சா ஹெல்ப்புக்கு இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அந்த எபிசோட ஒரு வீடியோ ரெக்கார்ட் முடிஞ்சா பண்ணுங்க. ஒரு வீடியோ ரெக்கார்ட்ல நாங்க அந்த சீசர் எப்படி இருக்குன்னு பார்த்தா that will give us a lot of information. 5 மினிட்ஸ்க்கு மேலேயும் சீசர் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மிடசோலாம் அப்படின்னு ஒரு நேசல் ஸ்ப்ரே இப்போ ஃபார்மசியில கிடைக்குது. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட வேணும்னா உங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. இதை வந்து 2 மூக்குலையும் ஒரு ஸ்ப்ரேவோ 2 ஸ்ப்ரேவோ அடிச்சா சீசர் இமீடியட்டா ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். பட் ப்ளீஸ், இது வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசன். உங்க டாக்டர்கிட்ட கேட்டு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அதுக்கப்புறமே அதை யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க.